ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்இ மேக்ஸ் கிரேட் 9 NCERT சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கணித மஞ்சரி சாப்டர் 1 பார்ட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்இ கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபேர் வி ஹாவ் ஒன்லி கன்சிடர்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த 2 கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஜஸ்ட் இப்போ வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிற பாயிண்ட், இல்லை இது வந்து எக்ஸ் டேஷ்க்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டு, இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற பாயிண்ட், இல்லை ஒய் டேஷ்க்கு மேலே இருக்கிற பாயிண்ட், இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஆக்சஸ் மேலேயே இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். So far we have only considered points on the 2 coordinate axis. What can you say about the coordinates of points that are not on either axis? Either axis என்றது x axis, y axis. டைரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிறது, இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டைரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகுது, இந்த எம்டி ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வாட் கேன் யூ சே அபவுட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் ஆர் நாட் ஆன் எய்தர் ஆக்சஸ்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை பற்றி? ஓகே, உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன திங்க் பண்ணுறேன், அதாவது ஓப்பன் ஸ்பேசஸில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஒய் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, 2 நம்பர்ஸ் நம்ம எழுதுகிறோம்ல, ரெண்டுமே வந்து நான் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ரெண்டுமே வந்து ஜீரோவாக இருக்காது, ரெண்டுமே சம் நம்பர்ஸ், எய்தர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி இருக்குது. இது மேபி உங்களுக்கு 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்லேயோ உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் பிளைன், கோஆர்டினேட் பிளைன், XY பிளைன், இது மூணுமே சேம் தான். ஓகேவா, இது எதுக்காண்டி நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கார்ட்டீசியன் பிளைன் அப்படின்றது ஒரு ஃப்ளாட் ஸ்பேஸ், இதுதான் நமக்கு ஒரு ஃப்ளாட் ஸ்பேஸ். இந்த ஃப்ளாட் ஸ்பேஸில் இந்த மாதிரி 2 ஆக்சஸ் நம்ம சொல்கிறோம்ல, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னு ஒரு XY பிளைன் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து கார்ட்டீசியன் பிளைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த பிளைன் இன் விச் த ஆக்சஸ் ஆர் சிட்டுவேட்டட், த பிளைன் இன் விச், பிளைன்ன்றது இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ த பிளைன் இன் விச் த ஆக்சஸ் ஆர் சிட்டுவேட்டட் இஸ் கால் த கார்ட்டீசியன் பிளைன். ஓகேவா, கார்ட்டீசியன் பிளைன் இஸ் அதர்வைஸ் கால் கோஆர்டினேட் பிளைன் ஆர் XY பிளைன், நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இம்பார்ட்டண்ட். ஸோ த பிளைன் இன் விச் த ஆக்சஸ் ஆர் சிட்டுவேட்டட் இஸ் கால் த கார்ட்டீசியன் பிளைன், கோஆர்டினேட் பிளைன் ஆர் த XY பிளைன். ஓகேவா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிக் நேம் இருக்கும், ஃபுல் நேம் இருக்கும், ஷார்ட் நேம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த பிளைனுக்கு வந்து நமக்கு வந்து 3 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the axis divide the plane into 4 parts. the axis, x axis, y axis இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பிளெயினை வந்து 4 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுது. அதை வந்து நம்ம குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குவாட்னாலே உங்களுக்கு தெரியும் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி நம்பர்ட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க அடுத்து. தே ஆர் நம்பர்ட் as shown in the figure 1.4. கீழே நமக்கு இந்த ஃபிகர் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இதில் நம்பர் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதை ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட் சொல்லணும் அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணணும். இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு நமக்கு பாசிட்டிவ், மேலேயும் நமக்கு பாசிட்டிவ், அதனால் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த சைடு நெகட்டிவ், கீழேயும் நெகட்டிவ். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே நெகட்டிவ். நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கும், ஒய் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும்? எக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த செகண்டுக்கு ஆப்போசிட் தான் ஃபோர்த்து, ஃபஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து தேர்டு. ஸோ ப்ளஸ் இருக்கும், அப்புறம் மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் கமா மைனஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. Using the conventions that we have stated earlier, points in quadrant 1 have both x and y coordinates positive. Points in quadrant 2 have negative x coordinate and positive y coordinate. Points in quadrant 3 have both x and y coordinates negative. Points in quadrant 4 have positive x coordinate and negative y coordinate. Understand ஆகுதா? Can you now see the meaning of the coordinates of a point in a 2D space? ஓகே, இந்த பேராகிராஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, XY கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, this tells you the distance from y axis. ஓகேவா? x coordinateனா distance from y axis. ஓகேவா? ஸோ x coordinate அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். x coordinate அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுது? distance from y axis. distance from y axis. ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுன்றது எக்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட், இதர் இந்த சைடு இருக்கலாம் இல்லை இந்த சைடு இருக்கலாம். பட் இதில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? ஒய் ஆக்சிஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இதை நீங்கள் ஒரு வால்னு கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு வால்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு, ஸோ ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம எதுலேருந்து டிஸ்டன்ஸ் பார்ப்போம்? இந்த வாலில் இருந்து தான் பார்ப்போம். அதுதான் நமக்கு இங்கே ஒய் ஆக்சிஸ். புரியுதா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்றது this tells you the distance from y axis. So you measure it by moving along the x axis like left இல்லைனா ரைட், எந்த சைட்னாலும் நீங்கள் மூவ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்னால் நீங்கள் என்ன மெமரி பண்ணிக்கணும்? this tells you the distance from y axis. y axisலேருந்து எடுக்கிற டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிப்போம். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால, எக்ஸ் கோஆர்டினேட்னால. இதுக்கு ஆப்போசிட் தான் ஒய் கோஆர்டினேட். ஒய் கோஆர்டினேட் அப்படின்றது நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வர்ற டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் பார்ப்போம். அதுதான் நமக்கு ஒய் கோஆர்டினேட். ஸோ த ஒய் கோஆர்டினேட் திஸ் டெல்ஸ் யூ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ யூ மெஷர் இட். எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? எய்தர் மூவிங் டாப் ஆர் பாட்டம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது டெல்ஸ் யூ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். ஒய் கோஆர்டினேட் அப்படின்றது டெல்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? யூ மெஷர் இட் பை மூவிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் லெஃப்ட் ஆர் ரைட் எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு. ஒய் கோஆர்டினேட்டுக்கு எப்படி மெஷர் பண்ணுவோம்? யூ மெஷர் இட் பை மூவிங் அலாங் த ஒய் ஆக்சிஸ் அப் ஆர் டவுன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, கோஆர்டினேட் பேர் அப்படின்னு இருக்குது. கோஆர்டினேட் பேர் அப்படின்றது நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் நமக்கு வந்து கோஆர்டினேட் பேர். ஓகேவா? இதுதான் நமக்கு மேப் ரெஃபரன்ஸாக வந்து என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. ஒரு அட்ரஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Can you now see the meaning of the coordinates of a point in 2D space? ஸோ 2D ஸ்பேஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? கோஆர்டினேட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் ஜென்ரல் the coordinates of the point P in 2D plane are represented by xy. நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? x, yன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ன்றது என்னது? represents the perpendicular distance of P from y axis. So in general the coordinates
of a point P. ஏதாவது ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கோங்க. ஓகேவா? x, y பாயிண்ட் ஆஃப் x, yன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த 2D ஸ்பேஸில் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? x, yன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதில் எக்ஸுன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எக்ஸுன்றது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸ்னால் இங்கே தான் இருக்கும், எதர் இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸுன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இஸ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் P ஃப்ரம் த ஒய் ஆக்சஸ். நான் சொன்ன மாதிரி ஒய் ஆக்சஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸ். கரெக்டாக? அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஒய் ஆக்சஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் அப்படின்றது இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் x, yன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் அப்படியே டாட்டர் லைன் போடுவீங்க, இங்கேருந்து நீங்கள் டாட்டர் லைன் போடுவீங்க. ஸோ எக்ஸில் வந்து என்ன இருக்குது? 3 இருக்குது. ஒயில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இது வந்து 3,3. கரெக்டாக? ஸோ இந்த 3,3ன்ற பாயிண்ட்டு இதில் எக்ஸு 3, ஒய்யும் 3. ஸோ இந்த x3 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட் இஸ் த perpendicular distance. So x represents the perpendicular distance of P from y axis. ஸோ ஒரு perpendicular distance இருக்கா நமக்கு? இந்த இது வந்து y axisலேருந்து ஒரு perpendicular distance வருதா? ஸோ y axisலேருந்து நமக்கு இங்கே perpendiculaராக வருது. ஸோ from y axis x represents the perpendicular distance P from y axis. இதே இது y எடுத்துக்கோங்க. yன்றது எங்கே இருக்குது? y3 வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது நமக்கு y3. கரெக்டாக? y3. ஸோ இந்த y வந்து எப்படி பர்பெண்டிகுலராக இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த ஒருக்கு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது y. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் 4,3 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ 4ன்றது எக்ஸில் இருக்குது, 3ன்றது ஒயில் இருக்குது. ஸோ 4 எங்கே இருக்குது? நமக்கு எக்ஸில் தான் இருக்குது. 3 வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட்டு தான் இதுதான் நமக்கு P ஆஃப் 4,3. ஸோ இதில் 4,3ல் 4ன்றது எக்ஸு, 3ன்றது என்னது? ஒய். ஸோ இந்த 4ன்ற டிஸ்டன்ஸ் வந்து எந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? இந்த ஒயிலேருந்து வர்ற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதுதான் இந்த 4. ஒய் ஆக்சிஸ்லேருந்து வர்ற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த 3 அப்படின்றது என்னது? 3 அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வர்றது. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வர்ற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் P in the 2D plane are represented by xy. Here x represents the perpendicular distance of P from y axis measured along the x axis. x axisல தான் மெஷர் பண்ணுறோம், ஆனால் perpendicular distance வர்றது y axis. And the y is the perpendicular distance of P. yன்றது என்னது இந்த இடத்துல? 3. ஸோ yன்றது perpendicular distance of P from x-axis. Y is the perpendicular distance of P from x-axis measured along the y-axis. So x is the x-coordinate and y is the y-coordinate of the point x, y. Understand ஆகுதா உங்களுக்கு? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.